Hello guys, welcome back to our channel Rashar Balayidu. பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எஸ்டிஇ இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுவும் வந்து எக்ஸாம் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக ஆன்லைன் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஓஎல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லி அந்த கோர்ஸ்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது எல்லாம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே அந்த எக்ஸாம் டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம்ல தான் படிக்கிறதுனால எவ்ரிதிங் இஸ் ஒன்லி த்ரூ தி ஆன்லைன் தான். அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அஃபிஷியலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான b-u.ac.in போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாஷ் நியூஸ் இருக்கும். ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஓஎல் ப்ரோக்ராம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கும். இதில் நீங்கள் டைம் டேபிளை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் டேபிள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டைம் டேபிள் இதுதான். யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருங்க, நான் முதல்ல இருந்து வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸுக்கு லாங்குவேஜஸ்க்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டேபிள் ஃபார் ஏப்ரல் மே 2024 எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ்க்கான டைம் டேபிள். ஆனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது இல்லை, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஆன்லைனில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் 2022-23 ஆன்வர்ட்ஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து தமிழ் 3, ஹிந்தி 3, ஃப்ரெஞ்சு 3, இது எல்லாமே வந்து 22/4/2024 ஃபோர்நூன் நடக்குது. அப்புறம் வந்து இங்கிலீஷ், அது தமிழ் 3, ஹிந்தி 3 அதெல்லாம். அப்புறம் இங்கிலீஷ் 3, தமிழ் 2, இங்கிலீஷ் 3 வந்து 23/4/2024 ஃபோர்நூன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து காமன். அப்புறம் வந்து அரியர் தமிழ் 2, ஹிந்தி 2, ஃப்ரெஞ்சு 2, மலையாளம் 2 இருந்ததுன்னா 22/4/24 ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸாமுக்கு ஆஃப்டர்நூனில். அதே மாதிரி இங்கிலீஷ் 2 வந்து அரியர் 23/4/2024 ஆஃப்டர்நூனில். ஸோ ஆஃப்டர்நூன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5. ஃபோர்நூன் டைம் வந்து காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் வந்து எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைம் டேபிள் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்க்கான தமிழ் 1, ஹிந்தி 1, ஃப்ரெஞ்சு 1, மலையாளம் வந்து 24/4/2024 ஃபோர்நூனில். இங்கிலீஷ் 1 வந்து 28/4/2024. இது வந்து யாருக்குன்னா பிஏ, பிபிஏ, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது, செமஸ்டர் பேட்டர்ன்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான செமஸ்டர் பேட்டர்ன் என்னன்னா மேஜர். ஸோ மேஜர் வந்து 29/4/2024 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த செமஸ்டர் படிக்கிறீங்களோ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸு, ஆன்லைனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு டைம் டேபிள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ப்ரோக்ராமில் பிபிஏ சேர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க 3 செமஸ்டருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது யாருக்கு? அடுத்து வந்து பிகாம்க்கு வந்து இப்போதான் அந்த கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் தான் எக்ஸாம் நடக்க போகுது. 2 லாங்குவேஜ் ஏற்கனவே சொல்லியாச்சு. இது மேஜர் வந்து 3 சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜி எம்சிஏக்கும் அதே மாதிரி 22/4/2004 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ப்ரோக்ராம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. 22/4 29/4 முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உண்டான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள். ஸோ இது மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே, அதாவது ஆன்லைன் ப்ரோக்ராமாக எந்தெந்த கோர்ஸ் நடத்துகிறாங்களோ அந்தந்த யூஜி கோர்ஸுக்கும் பிஜி கோர்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்காம் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைம் டேபிள். இது எம்பிஏ ஓஎல் ப்ரோக்ராமில் எம்பிஏ படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள். இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கானது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டைம் டேபிள். அதுக்கப்புறம் நான் இந்த டீட்டெயில் நான் சொல்லிட்டேன், அதனால் பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறத நான் அஃபிஷியலாக லாகின் பண்ணுறதுக்கு காமிச்சிட்றேன். பாருங்கள், இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இருக்கு இல்லையா, எக்ஸாம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் லாகின் பேஜ், ரிஜிஸ்டர் நம்பரில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரோ என்ரோல்மெண்ட் நம்பரோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டைப் பண்ணுங்கள். அப்புறம் பாஸ்வேர்டு, என்டர் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. இதில் வந்து டேட்டு, மந்த், இயர் அது மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா நம்பரை பார்த்து இங்கே டைப் பண்ணிவிடுங்க. இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிளிக் டு டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதில் லாகின் பண்ணி உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த டீட்டெயிலை பார்த்து
நீங்க எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டைம் டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேஜ் வேணும்னா இந்த லிங்க் குடுக்குறேன். அத பார்த்து யுனிவர்சிட்டி வெப்சைட்ல போய் நீங்க வந்து அத வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் லிங்க் குடுக்குறேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல சாரி அந்த யுனிவர்சிட்டி அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க அங்கேயும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் நான் குடுத்துர்றேன். அதனால வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் பார்த்து இருக்கலாம். நான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் நான் குடுக்குறேன் இத. இருந்தாலும் நம்ம சேனல்ல இது குடுக்கணுங்கிறது வந்து நமக்கு ஒரு மேண்டேட்டரி. கண்டிப்பா உங்களுக்கு நெறைய பேத்துக்கு நான் குடுக்குறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்ட்டிகுலரா டிஸ்டன்ஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், எஸ்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கான வீடியோ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல் எக்கச்சக்கமாக வரும். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம சேனல்ல இருந்து. அது நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸு. ஓகேவா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.